மூணாம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை எல்லாம் எடுங்க. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எல்லாம் எடுத்துட்டீங்களா? இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால், கடந்த வாரம் கூட நம்ம பார்த்தோம், என்ன பண்ணோம்? அழிவுக்கு தப்பித்துக்கொள், அழிவுக்கு என்ன பண்ண தப்பித்துக்கொள் என்று சொல்லி நாம் கடந்த வாரம் பார்த்தோம். இந்த வாரம் கூட பார்த்தீங்கன்னா இந்த வசனம் சொல்லுது, இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால். எவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் 10ஆம் வசனம் சொல்லுது, எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்போது வானங்கள் மடமடவென்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகி போகும், பூமியும் அதுள்ள கிரியைகளும் எரிந்து போவோம். அல்லேலூயா. இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகும். இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போகும், பூதங்கள் எரிந்து உருகி போகும், பூமி அதுள்ள கிரியைகளும் அழிந்து போகும். பாருங்க, ஒரு அழிவு. இந்த அழிவிலிருந்து இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறது. நீங்க அதுல 12ஆம் வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படி மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதலங்கள் எரிந்து உருகி போகும். எல்லாம் அழியக்கூடியதா இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, இப்பேற்பட்டதான அழிவில் இருந்து நம்மை காத்து கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஆமா, அருமையான தேவ பிள்ளைகளே, அழிவு காணப்படுகிறது. நீங்க அதுல 7ஆம் வசனம் சொல்லுகிறது, இப்போது இருக்கிற வானங்களும் பூமியும், நான் எடுக்க மாட்டீங்களா? அந்த வார்த்தையினால் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. இந்த வானமும் பூமியும் அக்கினிக்கு இரையாய் வைக்கப்பட்டிருக்கிறது. பாஸ்டர், நீங்க சொல்றது எப்பவுமே அழிவை குறிச்சே பேசினீங்க, ஆக்கமான காரியத்தை சொல்லவே மாட்டீங்க. சத்தியத்தை தான் சொல்லணும், பொய்ய சொன்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. அல்லேலூயா. பொய் சொல்லக்கூடாது. இந்த காலத்துல எதை சொல்லணுமோ அதை தான் சொல்லணும். பாருங்க, இந்த வானங்களும் பூமியும் அதுள்ள எல்லா கிரியைகளும் பூதலங்கள் எல்லாம் வெந்து, பூதலங்கள் என்னங்க? 5 பூதங்கள் என்னென்ன? நாய், நெருப்பு, காற்று, நிலம், நீர், ஆகாயம். இந்த எல்லாம் வெந்து உருகி போயிடும். எல்லாமே வெந்துடும். எல்லாம் அந்த நெருப்பு என்ன பண்ணுமா? நெருப்பு அவைகளை சுட்டெரிக்கும். இந்த 5 பூதலங்கள் மூலமா தான் அந்த உலகமே உண்டாக்கி வச்சிருக்கிறார் ஆண்டவர். இந்த சரீரமா இருந்தாலும் சரி, இந்த சரீரம் சொல்லப்படுற காத்தடிச்ச பையடா, என்ன சொல்லுவாங்க? இது காத்தடிச்ச பை. காத்து போயிடுச்சுன்னா இது என்ன ஆயிடும்? முடிஞ்சு போயிடும். அப்போ இந்த உலகம் முழுவதும் எதில் இருக்கிறதுன்னு சொன்னால் இந்த 5 பூதலங்கத்தான் இருக்கிறது, வானங்களும் பூமியும். அப்ப இவைகள் எல்லாம் என்ன பண்ண போகுதுன்னு சொன்னா அழிவு நேராக இருக்கிறது. நேற்று நான் ஜெபம் பண்ண இருக்கிறேன். திடீர்னு எதுக்கோ இந்த செல்போனை ஓப்பன் பண்ண உடனே திடீர்னு ஒரு அவசர செய்தின்னு ஒன்று சத்தியம் டிவியில் போட்டிருந்தான். 16 நிமிஷம் அந்த செய்தி. அது பார்த்தீங்கன்னா உலகம் ஒரு பெரிய அழிவுக்குள்ளே நேற்று தான் என்ட்ரி ஆயிடுச்சான். அழிவுக்குள்ளே என்ன பண்ணிடுச்சான்?
கடந்து வந்துடுச்சுன்னு சொல்றாங்க. உலகம் வெப்பமயம் ஆகிடுச்சு, இனி உலகத்தை காப்பாற்ற கஷ்டம், முடியாது. உலகம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா சொல்லுங்க பார்க்கலாம்? வெப்பமயம் ஆகிட்டு இருக்கான். வெப்பமயம் ஆகுதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறானா, அவன் குண்டு போட்டுக்கிட்டு தான் இருக்கிறானுங்க. குண்டு போட போட என்ன ஆவான்? டப்பாசு சாதா டப்பாசு வெடிக்காதுன்னா தடை பண்ணுக்கலாம். ஆனால் இவன் அதை காட்டில் பல கோடி மடங்கு கோடி மடங்கு உள்ள பயங்கரமான ஆயுதத்தை போட்டு 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 வானத்தை ஓட்டையாக்கி, ஓசோன் மண்டலத்தை ஓட்டையாக்கி, இன்னும் எல்லாரும் என்ன பண்ணா? வெப்பம் பார்த்தீங்கன்னா போன வருஷத்தை காட்டிலும் முந்தின வருஷத்தை காட்டிலும் போன வருஷம் பயங்கரமான வெப்பமா. இனி மக்கள் பார்த்தீங்கன்னா வாழக்கூடிய அளவுக்கு இல்லாத அளவுக்கு இந்த பூமியானது மாறிக்கொண்டு வருகிறது. அல்லேலூயா. உலகத்தாருக்கு பெரிய பெரிய பணக்காரெல்லாம் இன்றைக்கு எதை பண்ணி கொண்டிருக்கிறான்னு சொன்னா, பூமியில பங்கர் கட்டி பெரிய பங்களாலாம் கட்டி வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். அவனுக்கு கோடி பல லட்சம் கோடிகள் இருக்கிறதுனாலே அவன் உள்ளே வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். எத்தனை வருஷம் வேணா வாழலாம். ஆனா மக்கள் சாதாரணமான இருக்கிறார்கள். அல்லேலூயா. 2ஆம் அதிகாரம் 2 அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுது. என்ன சொல்லுது பாருங்க? பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்த நோவா ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி சோதோம் கொமாரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு தீர்த்து ஆக்கினிக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்திலே அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவர்களை திருஷ்டாந்தகமா வைத்து அக்கிரமக்காரருக்குள் வாசமாய் இருக்கையில் அவர்களுடைய காம விகார நடக்கையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதி உள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை ரட்சித்திருக்க ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. இன்னைக்கு செய்தி என்னன்னா, அருமையானவர்களே, இப்படி எல்லாம் அழிவு உள்ளதா இருக்க நாம என்ன செய்யணும்னா அந்த அழிவிலிருந்து தப்பிச்சு கொள்ளணும். என்ன பண்ணணும் சொல்லுங்க பார்க்கலாம்? அழிவிலிருந்து தப்பித்து கொள்ளணும். அழிவிலிருந்து தப்பித்து கொள்ளணும்னா எப்படி பாஸ்டர் தப்பி வைப்பாரு? ஆல்ரெடி 2 குடும்பத்தை என்ன பண்ணி இருக்கிறாரு? தப்பி வச்சு இருக்கிறார். நோவாவின் குடும்பத்தை 8 பேரை என்ன பண்ணாரு? தப்பி வச்சு வெளியே கொண்டு வந்தார் அழிவில் இருந்து. லோத்தின் குடும்பத்தை போன வாரம் பார்த்தோம். லோத்து அவனுடைய மனைவி பிள்ளைகளை வெளியே கொண்டு வந்தார். அந்த அம்மா உப்பு தூண் ஆயிட்டாங்க திரும்பி பார்த்துட்டு. இந்த 3 பேரை ஆண்டவர் என்ன பண்ணார்? தப்பி வச்சார். அது போல தேவ பிள்ளைகளே, இந்த அழிவு நிறைந்த இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் இந்த அழிவு நிறைந்த இந்த உலகத்திலே ஸ்தோத்திரம் அல்லேலூயா, அழிவு நிறைந்த இந்த உலகத்திலே நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னா, ஸ்தோத்திரம், இந்த அழிவிலை நம்ம மாட்டிக்கொள்ளக்கூடாதபடிக்கு. ஒருவேளை நம்ம நினைக்கலாம், ஆண்டவர் இந்த உலகத்துல ஏன் தான் அழிக்கிறாரோ, இந்த உலகெல்லாம் அழிந்து போய் கொண்டு இருக்கிறதோ தெரியலையே என்று சொல்லி நம்ம நினைச்சு கொண்டு இருக்கலாம். ஐயோ, அதில் நான் மாட்டிக்கொள்வேனோ, அந்த அழிவிலே நான் கொள்வேனோ அப்படி என்று சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆனால் அதற்கு நம்ம சிக்கிக்கொள்ளாதபடிக்கு அதற்கான வாய்ப்புகள் நிறைய நமக்கு இருக்கிறது. அதிலிருந்து தப்பி விடப்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். என்னன்னா அருமையானவர்களே, இந்த 2 குடும்பத்தை மீட்டு இருக்கிறார். அதுதான் அடையாளம். இந்த 2 குடும்பத்தை என்ன பண்ணியிருக்கிறாரு? தப்பி வச்சு இருக்கிறார். அந்த அழிவிலிருந்து என்ன பண்ணி இருக்கிறாருப்பா? அந்த அழிவிலிருந்து ஆண்டவர் அந்த 2 குடும்பத்தை மீட்டு கொண்டு வெளியே கொண்டு வந்துட்டார், மீட்டு கொண்டார். பிரைஸ் தி லார்ட். 2 குடும்பத்தை என்ன பண்ணி இருக்கிறாரு? ஆமா, ஆண்டவர் அந்த அழிவு வரும்போது, அழிவுகள் நாச மோசங்கள் வரும்போது ஆண்டவருடைய பிள்ளைகளை தவிக்க விட மாட்டாரு, மீட்டெடுப்பார். ஆமா, என்ன பண்ண மாட்டாரு? நான் சொல்றது என்னன்னா, ஒரு பெரிய அழிவு வரும்போது என்ன நடக்கும்னு சொன்னா, ஆண்டவருடைய பிள்ளைகள் அதுல
அந்த அழிவில் வச்சுட்டு நீங்களும் கூட செல்ல அழிந்து செத்து பரலோகத்துக்கு வாங்கன்னு சொல்ல மாட்டார். எப்படி இந்த நோவாவையும் லோத்து குடும்பத்தையும் அந்த அழிவிலிருந்து வெளியே கொண்டு வந்தாரோ, அது போல இந்த உலகத்திலிருந்து நம்மை பிரித்து நம்மை அதுக்கு முன்பாக அவர் தம்முடைய இந்த உலகத்திலிருந்து தம்முடைய பிள்ளைகளை டேக் ஓவர் பண்ணுவார், எடுத்துடுவார். அல்லேலூயா. அப்போ பாஸ்டர் கொன்றுவாரா அப்படின்னு நினைக்காதீங்க. கொன்றுவாரா அப்படின்னு அது இல்லை. அவர் வருவார். அவர் வந்து தம்முடைய பிள்ளைகளை அழைத்து கொண்டு போவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. எப்படி நோவாவை மேலே கொண்டு போனாரோ, எப்படி சோதோம் கொமோராவில் அவர்களை வெளியே கொண்டு வந்தாரோ, அது போல நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே நடக்கிற காலத்தில், லோத்தின் காலத்தில் நடக்கிற போகிற சம்பவங்களில் லோத்தையும் நோவாவையும் வெளியே கொண்டு வந்தது போல நம்மையும் இந்த உலகத்திலிருந்து மீட்டு கொண்டு பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பார். அல்லேலூயா. அங்கே கொண்டு போய் சேர்த்துடுவார். இதுதான் அடையாளம். இதுதான் நடக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அது எப்போ நடக்கும், ஏது நடக்கும் எனக்கு தெரியாது. அது நடக்க ஆரம்பித்து விட்டது. என்ன பண்ணுங்க, நடக்கக்கூடாதுன்னு நினச்சா கூட இவனுங்கெல்லாம் நடக்காமல் விட மாட்டானுங்க போல இருக்கு. இந்த உலகத்தில் இருக்கிறானுங்க இல்லையா ஆட்கள், இவனுங்க நடக்காமல் இருக்காமல் விட மாட்டானுங்க. ஏன்னா அவன் நடத்தினாதான். ஏன்னா அவன் ஆயுதம் தயாரி பண்ணி வச்சுட்டான். ஸ்தோத்திரம். இந்த சபைக்கு வந்தேன், இதோ வந்தா ஒரு நிம்மதியாக போகலாம் வந்த ஆண்டு பாஸ்டர் எதுனா சொல்லுவார், உன்னை தேற்றுவார் ஆற்றுவார்னு சொல்லுவார்னு நினச்சேன். ஆனால் இப்படி சொல்கிறாரு. நான் உண்மையாக ஒரே ஒரு தான் சந்தோஷம். இந்த உலகத்தில் இருக்கிற நாட்களில், தேவன் இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்களில், தேவன் நமக்கு கொடுத்த இந்த வாழ்க்கையை சரியான விதத்தில், தேவன் கொடுக்குற எல்லா வித ஆசீர்வாதத்தையும், எல்லா நன்மைகளையும், எல்லா சுகத்தையும், பலனையும், ஆரோக்கியத்தையும், சகல நன்மைகளையும் பெற்று அனுபவிக்க வேண்டும். ஆனால் அது நடுவில் நம்ம எப்படி இருக்கணும்னு சொன்னால், என்ன வந்தாலும் சரி, ஹல்லேலூயா, என்ன ஸ்தோத்திரம் நன்மைகள் வந்தாலும், என்ன ஆசீர்வாதம் வந்தாலும், 10 அடுக்கு மாளிகை வந்தாலும், பெரிய காரு பங்களா எல்லாம் வந்தாலும், அவைகள் மேலே உங்கள் கண் இருக்கக்கூடாது. அவைகளை அனுபவிக்கணும். நான் அனுபவிக்க வேணான்னு சொல்ல மாட்டேன். தேவன் நமக்கு கொடுக்கறதுனால அனுபவிப்போம். ஆனால் அனுபவிக்கிறது, ஆனால் அதன் மேலே நம்முடைய கண் இல்லாமல் நம்முடைய கண் அங்கே தான் இருக்கணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற பெரிய பணக்காரலாம் யார் தான்? யார்? கிறிஸ்தவன் தான். அதனால் உண்மையான கிறிஸ்தவன் அனுபவிச்சுட்டே இருப்பான். வர நேரத்தில் போயிட வேண்டியதுதான். எப்படி தான் வாழணும்? எப்படி வாழணும் சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவேளை நான் பண்ணுற பிரசங்கத்துக்கும் மற்ற இன்னைக்கு கிருபையின் பிரசங்கன்னு இருக்குது, விசுவாச பிரசங்கன்னு ஒன்று இருக்குது, செழிப்பின் உபதேசம் இருக்குது. இந்த கிருபையின் பிரசங்கத்தில் நீ என்ன பாவம் செஞ்சாலும் நீ உனக்கு ஆண்டவர் மன்னிச்சிடுவான்னு சொல்லுவாங்க. செழிப்பின் உபதேசத்தில் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், நீ ஆண்டவருக்கு கொண்டு கொடு எல்லாத்தையும் பேசுவான். செழிப்பாக இருப்பேன், செழிப்பாக இருப்பேன், செழிப்பாக இருப்பேன்னு பேசிக்கிட்டே இருப்பான். ஆனால் அந்த செழிப்பில் டக்கு நீ எதை சொல்லுவான்னு சொன்னால், நீ கொடுத்தா தான் செழிப்பாகணும். அது இயல்பாக நடக்கும். 3வது பார்த்தீங்கன்னா விசுவாசம். அதான் சொல்லுவாங்களே, என்ன சொல்லுவாங்க, அதிகமான விசுவாசம். அதிகமான விசுவாசம்னா நீ வாயில் அறிக்கைட்டுக்கிட்டே இருக்கணும். என்ன வந்தாலும் நீ அறிக்கைட்டுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க. எல்லாம் நல்லது தான், ஆனால் அது தவறாக போயிடக்கூடாது. அல்லேலூயா. சொல்ல வருது உங்களுக்கு புரியுதுங்களாப்பா? அல்லேலூயா. எவ்வளோ நாள் எது வந்தாலும் சரி நாம் ஆயத்தமாக இருக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம், ஆயத்தமாக இருக்கணும். இதை சொல்கிறதுனால ஸ்தோத்திரம் ஜனங்க நீங்கள் என்ன பண்ணன்னா ஸ்தோத்திரம். ஏன்னா நம்ம ஒரு சில நேரங்களில் நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால், ஒரு சில காரியங்கள் காலங்கள் நம்ம அருகில் வந்தபோது அதை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். எதை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும்? எதை ஏற்றுக்கொண்டு ஆகணும்? எதை ஏற்றுக்கொண்டாகணும்? இப்போ நாம் இன்னும் நான் எதையும் அனுபவிக்கல, ஏதோ வந்துடுச்சு, ஓகே, பரலோகத்துக்கு போய் பார்த்துக்கலாம். எப்படி
நான் நல்லா இப்படி அப்படி பண்ணலாம். நம்ம கர்த்தர் எவ்வளோ காலம் வச்சிருக்கா அது வரலாம் ஆண்டவருக்குள்ளே செல்ல உண்மையாக வாழ்ந்து உத்தமமாக வாழ்ந்து சகல நன்மைகளும் அனுபவிச்சுக்கணும். அதே நேரத்தில் அவருடைய வருகைக்காக நாம் அந்த எடுத்துக்கொள்ளப்பட சொல்லுங்க பாங்கள், எடுத்துக்கொள்ளப்பட அந்த அழிவிலிருந்து நாம் மீட்கப்பட ஆயத்தமா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமே, அல்லேலூயா. நான் இன்னைக்கே நடக்கும்னு இது சொல்லலை, ஸ்தோத்திரம். நாளைக்கே நடக்கும்னு சொல்ல, என்னைக்கோனா நடக்கலாம். அல்லேலூயா. 10 வருஷம் கழித்து நடக்கலாம், 5 வருஷம் கழித்து நடக்கலாம், நாளை மறுநாள் நடக்கலாம், நாளைக்கு நடக்கலாம், இன்னைக்கே கூட ஆரம்பிக்கலாம், என்னைக்கோனா நடக்கலாம். கால தாமதங்கள் ஆகலாம், காலம் தாமதங்கள் ஆகாமலும் இருக்கலாம். ஆனால் எப்படியா இருந்தாலும் அந்த அழிவிலிருந்து நாம் மீட்கப்பட வேண்டும். இப்படி மறுபடியும் அந்த வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னா, இப்படி இவைகளை எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியா, ஸ்தோத்திரம், இப்படி எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறது, எல்லாமே அழிவை நோக்கி போய்கொண்டு இருக்கிறது தேவ பிள்ளைகளே. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வாழ்கிற வாழ்க்கை கொஞ்ச காலம், அந்த காலத்தில் நாம் கர்த்தர் கொடுத்த அந்த ரட்சிப்பை உண்மையாய் காத்து கொண்டு அந்த பரலோகத்து ராஜ்யத்துக்கு நாம் போய் சேர வேண்டும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இந்த உலகம் கடந்து போகிறது. சரி, நான் இப்போ இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்க, அப்போ நாம் என்ன செய்யணும்? அந்த அழிவிலிருந்து காத்துக்கொள்ள நாம் என்ன செய்யணும்? ஏற்கனவே நான் உங்களுக்கு இந்த வார்த்தைகளை சொல்லியிருக்கிறேன். ஆனால் அந்த அழிவிலிருந்து நம்மை காத்துக்கொள்ள நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, அந்த அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை படிங்க பார்க்கலாம். இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்க நம்ம என்ன செய்யணுமா? எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும், சொல்லுங்க பார்க்கலாம். இவைகள் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால், அப்ப என்ன பண்ணணும்னு சொல்லி பேதுரு சொல்றாருன்னா, பரிசுத்த நடக்கை. சொல்லுங்க பார்க்கலாம், என்ன நடக்க? அல்லேலூயா. எனக்கு இப்படி தான் கொடுக்குறாரு, வேற தெரியல எனக்கு. நீங்கள் எப்படி வேணா நடங்க, நீங்கள் போயிடுவீங்கன்னு அப்படி பைபிளில் இல்லவே இல்லை. வேதம் சொல்லுது பரிசுத்த நடக்கை. சொல்லுங்க பார்க்கல, என்ன நடக்கை? பரிசுத்த நடக்கை. நம்முடைய வாழ்க்கையில் அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் வாழ்கிறோம். நாம வாழ்கிற வாழ்க்கையில் நம்ம இந்த உலகத்தில் அழிவிலிருந்து நாம் தப்பித்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நமக்கு என்ன நடக்க தேவை? பரிசுத்த நடக்கை. சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், பரிசுத்தம். அதே 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15-16, உங்களை அழைக்கிறவர் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்கள் உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. உங்கள் நடக்கை எல்லாவற்றிலும் பரிசுத்தமாயிருங்க. தேவ பிள்ளைகளே, பரிசுத்தத்தை காத்துக்குங்க. என்ன பண்ணுங்கப்பா? பரிசுத்தத்தை காத்துக்குங்க. பரிசுத்தம் அவசியம். 14ஆம் வசனம் சொல்லுது, 2 பேதுரு 3:14 சொல்லுகிறது, ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய், சொல்லுங்க, கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சன்னதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாருங்க. அற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய், சொல்லுங்க பால, கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய் என்ன பண்ணுங்க? காணப்படுங்க. ஹல்லேலூயா. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். என்ன சொல்லுது? எபேசியர் 5:27. எல்லாருக்கும் எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச வசனம். அல்லேலூயா. கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல்
பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமை உள்ள சபையாக அதை தமக்கு முன்பாக நிறுத்திக் கொள்வதற்காகவும் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். சொல்லுங்க, பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக, கரைத்திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் அவருக்கு முன்பாக நாம் நிற்க. அல்லேலூயா. கரைத்திரை எல்லாம் பரிசுத்த குலைச்சலான காரியங்கள். சொல்லுங்க, பரிசுத்த குலைச்சலான காரியங்கள் எல்லாவற்றையும் வாலிப பிள்ளைகளே, சகோதரனே, சகோதரியே, பரிசுத்தம். சொல்லுங்க பார்க்கலாம், பரிசுத்தம், பரிசுத்தம். அல்லேலூயா. பரிசுத்தம், பரிசுத்தப்படுத்துங்க உங்களை. 2 கொரிந்தியர் 7:1 சொல்லுங்க, இப்படிப்பட்ட 7:1 சொல்லுங்க, இப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாய் இருக்கிறபடியால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசி நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோடு பூர்ணப்படுத்த கடவோம். பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோடு பூர்ணப்படுத்துங்க. யோபு 1:5 சொல்லுகிறது, யோபு ஒவ்வொரு நாளும் தன் பிள்ளைகளை அதிகாலையில் எழுந்து பரிசுத்தப்படுத்தி அவர்களுக்கு பலி செலுத்துவானா. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்முடைய குடும்பத்தை பரிசுத்தப்படுத்துங்க. ஒவ்வொரு நாளும் நம்முடைய குடும்ப ஜெபத்தில் நம்மளை பரிசுத்தப்படுத்துங்க. எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுது, எஸ்தர் ராஜாவை சந்திக்க அந்த கன்னிகை எல்லாருக்கும் 6 மாதம் என்ன பண்ணா, 6 மாதம் 1 வருஷம் சுத்திகரிக்கப்படுகிறது. முதல் 6 மாசம் வெள்ளை போலத்தினால, படிங்க, எடுக்கலையா? ஒவ்வொரு பெண்ணும் 6 மாதம் வெள்ளை போல தைலத்தினாலும் 6 மாதம் சுகந்த வர்க்கங்களினாலும் ஸ்திரீகளுக்குரிய பாருங்க சுத்திகரிப்பினால போதும். 1 வருஷம் முழுவதும் சுத்திகரித்து கொண்டே இருந்தால், ஒரு ராஜாவை சந்திக்க, ஆகாஸ்வேருவை சந்திப்பதற்கு அங்கிருந்த கன்னிகைகள் எல்லாம் 1 வருஷம் சுத்திகரிக்கப்படுகிறாங்க. அது போல அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம கூட நம்மளை சுத்திகரிக்க வேணும், பரிசுத்தப்படுத்தணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு அருமையான வாய்ப்பு. தப்பித்துக்கொள்ள பணம் நம்ம உதவாது. சொல்லுங்க, தப்பித்துக்கொள்ள பணம் உதவாது. பெரிய பதுங்கு குழி உதவாது. பெரிய இடம் உதவாது. தப்பித்துக்கொள்ள உதவுற ஒரே ஒரு காரியம் என்னன்னா பரிசுத்தம். சொல்லுங்க, பரிசுத்தம். ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்து. சொல்லுங்க, பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. அல்லேலூயா. ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. சொல்லுங்க பார்க்கலாம், என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஆமென். அல்லேலூயா. 2வது காரியம் பாருங்க, 2 பேதுரு 3:12 சொல்லுகிறது, தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு ஆவலோடு காத்திருங்கள். சொல்லுங்க பார்க்கலாம், ஆவலோடு காத்திருங்கள். 2வது என்னன்னா, ஆவலோடு காத்திருக்கணும். அழிவுக்கு அல்ல, அழிவுக்கு அல்ல. எப்படா அழிவு வரப்போகுது அதுக்கல்ல, அதுக்கு காத்திருக்க கூடாது. தேவனுடைய நாள், அந்த அழிவில் இருந்து மீட்கப்படக்கூடிய ஒரு நாள் வருகிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை என்பது என்னன்னா, தம்முடைய பிள்ளைகளுக்கு மீட்பு, அழிவில் இருந்து மீட்கப்பட்டு மீட்கப்படும்படியாக ஆண்டவர் வரப்போகிறார். அந்த நாளுக்காக நம்ம என்ன பண்ணணுமா, ஆவலோடு காத்திருக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம், ஆவலாய் தவிக்குது என் உள்ளம். அல்லேலூயா. 13ஆம் வசனம் சொல்லுது, அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாய் இருக்கும், புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாயிருக்கும் என்று காத்திருக்கிறோம். அந்த புதிய வான புதிய பூமிக்கு காத்திருக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, இந்த புவி ஒரு சொந்தமல்ல என்று இயேசு நேசர் மொழிந்தனரே. இந்த புவி வேறும் சொந்தமல்ல என்று என் நேசர் இயேசு மொழிந்தனரே. விசுவாச பேழையில் மேலோகம் சென்றிட வேழியாம் சோக்கான் பிடித்திடலா.
ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலை அண்டினோர்க்கு ஆனந்தமே இயேசு அண்ணலை அண்டினோர்க்கு ஆனந்தமே. காத்திருக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். புதிய வானம் புதிய பூமி வரும் என்று காத்து கொண்டு இருக்கிறோம். இந்த பழைய வானம் பழைய பூமி பழைய வானங்கள் பழைய பூமிகளை எல்லாத்தையும் அழித்துட்டு புதிய வானம் புதிய பூமி வரும். அவைகளுக்காய் நம்ம காத்திருக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். அவைகளுக்காய் காத்திருக்கணும். அல்லேலூயா. 14ஆம் வசனம் சொல்லுது, ஆகையால் பிரியமானவர்களே இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள். சொல்லுங்க, காத்திருக்கிற நீங்கள். அல்லேலூயா. ஆவலா காத்திருக்கணும். எதுக்குங்க? இயேசு கிறிஸ்து வர ஆவலாய் காத்திருக்கணும். தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரம் 1 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுது, அந்த தெசலோனிக்க பட்டணத்தார் என்ன பண்றாங்கன்னா, இயேசு கிறிஸ்துனுடைய வருகைக்காக ஆவலோடு காத்திருக்கிறாங்க. அவர் மரித்தொழுந்து எழுப்பினவரும் இனி வரும் கோபாக்கினில் நம்மை நீங்களாக்கிய ரட்சிக்கிறவருமாய் இருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருகிறதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதை அறிவிக்கிறீர்களே. அந்த சபையார் என்ன பண்றானா, பரலோகத்திலிருந்து வர்றத எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்களா. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. தேவ பிள்ளைகளே, யார் எதிர்பார்த்து கொண்டு இருப்பாங்க? யார் எதிர்பார்த்து கொண்டு இருப்பாங்க? ஆயத்தமா இருக்கிறவங்க. ஆயத்தமா இல்லாதவங்க சரி, ஆயத்தமா இருக்கிறவங்க அதெல்லாம் விட்டுருங்க. யார் எதிர்பார்த்து கொண்டு இருப்பாங்க? அது விட்டுருங்க. இப்ப எனக்கு வியாதி பலவீனங்களேன், அப்பா ஏசப்பா இப்போ வந்துட்டாருன்னா நான் போயிடுவேனே, ஆண்டவரே எப்போ வர போறீங்கப்பா, என்னால முடியலப்பா, அந்த உலகத்துல என்னால முடியல, பலவீனம் தாங்க முடியலப்பா, இவங்க இருப்பாங்க. ஆனா நான் சொல்றேன்னா தெரியல, அப்பேற்பட்ட நிலையில இருந்து ஆண்டவரே என்னால முடியலப்பா, அப்பேற்பட்ட நிலையில இருக்கும்போது ஆவலா இருக்கிறது மாத்திரமல்ல, நீங்க நல்ல சுகத்தோடு பலத்தோடு சகல சம்பூர்ணத்தோடு சகல ஆசீர்வாதத்தோடு சகல நன்மையோடு இருக்கும்போது ஆவலாய் காத்திருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. நான் சொன்ன கருத்து புரிஞ்சுதா உங்களுக்கு? சொன்னது புரிஞ்சுதா? நல்லா இருக்கவங்க அப்படி சொல்ல மாட்டாங்க. எப்படி சொல்ல மாட்டாங்க? ஏசப்பா எப்ப வருவீங்கன்னு தெரியலையே, ஐயோ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்க, வேதனையா இருக்கு, இந்த பிரச்சனை என்னை வேதனைப்படுத்து, எப்பப்பா வர போறீங்க? அது போல ஒரு காத்து இருக்குதல்ல, அது போல ஆவல் அல்ல. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்படி இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற சகல சுவிட்சமாய் வாழ்கிற நேரத்துல இயேசுவே நீங்க வாங்கப்பா, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை, நான் அங்கே வந்து சேருவதுதான் எனக்கு ஆவல். அல்லேலூயா. பிலிப்பியர் 3:20 சொல்லுகிறது, நமக்கு தெரிஞ்ச வசனம் தான், எப்பயுமே அந்த வசனத்தை நம்ம சொல்றதுதான். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். சொல்லுங்க பார்க்கலாம். ஆவலா எதிர்பார்க்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். ஆவலாய். அல்லேலூயா. எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். பவுல் சொல்றாரு, எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். விடக்கூடாதப்பா. அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். விடக்கூடாது. எப்படியாவது அதான் சொல்ற, நம்ம திசை திரும்பும், நம்முடைய சிந்தனை அப்படியே போகும், அலசடிப்படும். ஸ்தோத்திரம். என்ன பண்ணும்? அப்படியே சிந்தனை திரும்பும், அப்படியே உலக நோக்கி ஓடும். ஆனால் தேவ பிள்ளைகளே, நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? அந்த எதிர்பார்ப்போடு இருக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்றது கருத்து உங்களுக்கு புரிஞ்சுக்குங்க. நீங்க எதுவுமே செய்யாம தான் அப்படியே உட்கார்ந்துக்கிட்டு உங்க குடும்பத்துல வாழாம, நீங்க வேலை செய்யாம, உங்க அன்றாட உங்க கடமைகளை செய்யாம, உங்கள் வாழ்க்கையில இருக்கிற சகல நன்மைகளை அனுபவிக்காம நீங்க அப்படியே ஓய்ந்து உட்கார்ந்து படுத்துக்குங்கன்னு அதை சொல்லல. நீங்க இருக்கிற வண்ணமாகவே உங்க வாழ்க்கையில செய்கிற சகல பிரயாசங்களிலும் உங்கள் வாழ்க்கையில வாழ்கிற போதே நீங்க எப்படி இருக்கணும்னு சொன்னா அந்த ஆவலோடு இருக்கணும்.
புரியுதா உங்களுக்கு? புரியுதாமா? புரியாத மாதிரியே உட்கார்ந்துக்கிற மாதிரி தெரியுது. எபிரேயர் 11:10 சொல்லுகிறது, ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். யார் காத்திருந்தான்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோட தேவன் கட்டி உண்டு பண்ணின அந்த நகரத்துக்காக காத்திருந்தான். சொல்லுங்க, அவளோடு காத்திருக்கணும். ஹல்லேலூயா. எபிரேயர் 13:14 சொல்லுகிறது, நிலையான நகரம் நமக்கு இங்கில்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். சொல்லுங்க, நான் வரப்போறதையே நாடி தேடுகிறேன். சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, ஆமென், ஹல்லேலூயா. காத்திருக்கணும். தேவ பிள்ளைகளே, நமக்காக கட்டி உண்டு பண்ணி வச்சிருக்கிறாரு. என்ன வச்சிருக்கிறாருங்க? அப்பா, தேவ பிள்ளைகளே, நீங்க ஏதோ புரோடான்னு நினைச்சுக்காதீங்க. சத்தியத்தை நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். இன்றைக்கு அநேக இந்த சத்தியத்தெல்லாம் மறைச்சிட்டு உனக்கு பணம் தருவார், பொருள் தருவார், வீட்டை தருவார், எல்லாம் தருவார், எல்லாம் தருவார். இந்த உலகத்துல அனுபவிக்கிறதுக்கு மட்டும்தான் தருவார். அல்லேலூயா. அதனால இந்த உலகத்துல வாழ்ந்து நீ எத்தனை பேருக்கு நன்மை செய்திருக்கிறாய், எத்தனை பேருக்கு நீ உயர்த்தி உன்னை கொண்டு அந்த நன்மையினால எத்தனை பேருக்கு நீ நன்மை செஞ்சிருக்கிற, எத்தனை பேரை உயர்த்தி இருக்கிற, எந்த அளவுக்கு உன் வாழ்க்கை அது நிமித்தம் ஆண்டவருக்காய் பயன்பட்டு இருக்கிறது, அதுக்கு தான் தராரு. நீ அனுபவிக்க, உன் குடும்பத்தார் அனுபவிக்க. ஆனால் அது உன்னை எங்க கொண்டு போய் சேர்க்காது? எங்க கொண்டு போய் சேர்க்காது? அங்க கொண்டு போய் சேர்க்காது. இங்க நீங்க அனுபவிச்சுக்கலாம் எவ்வளவு ஒண்ணா, அது தகாத விதமாக அல்ல. கர்த்தருக்குள்ளே நல்லா பூசி, நல்லா உடுத்து, நல்லா சாப்பிடு, நல்லா உதவி செய், நல்லா அனுபவிச்சுடு, ஏழை எளிய மக்களை தூக்கி விடு, சபையை தூக்கி விடு, இல்லாதவளை தூக்கி விடுக்கணும். அதுக்கு தான் கர்த்தர் பணத்தையும் பொருளையும் ஆசீர்வாதங்களையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். ரோமர் 8:23 நான் படிக்கிறேன். ஸ்தோத்திரம். என்ன சொல்லுகிறது பாருங்க. 23 இல்ல, சாரி 8:23 தான்பா. அதுவும் அல்லாமல் ஆவின் முதல் பலன்களை பெற்று நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். சொல்லுங்க, ஒரு தவிப்பு இருக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். இது எவ்வளவு உன்னதமான அனுபவங்க. எனக்கு அந்த அனுபவமே கிடையாது. எந்த அனுபவம்? எந்த அனுபவம்? காத்திருக்கிறது அனுபவம் இல்லை. ஆனா ஏதோ கொஞ்சம் இருக்குது. ஏசப்பா வர போறாரு, வர போறாரு, கூட்டிட்டு போறாரு, அதெல்லாம் இருக்கு. ஆனா காத்திருந்து தவிக்கிற அனுபவம் இல்லையே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க இந்த உலகத்துல இன்னும் கொஞ்சம் கூட நான் அனுபவிக்கல. என்ன செய்ய போறேன்னு தெரியலையே. ஐயோ, பாஸ்டர் இப்படி வேற சொல்றாரு, நீ எவ்வளோ காரியம் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த உலகத்துல நம்ம அனுபவிக்கிற நன்மைகள் எல்லாம் மிக 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 ரொம்ப கொஞ்ச காரியம். பரலோகம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்தோத்திரம், அதை நீங்க விவரிக்கவே முடியாது. சொல்லுங்க, அல்லேலூயா. சகோதரி சொன்னாங்க இல்லையா, அந்த சந்தோஷம், அந்த மகிழ்ச்சி, அது பல கோடி மடங்கு, பல கோடி 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 மடங்கு அங்கே அப்படியே இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா, அல்லேலூயா. சரியோ, நேரம் ஆயிடுச்சு. 3வது பாருங்க, 3:11. இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறா இருக்கிறபடியால் எப்படிப்பட்ட பரிசுத்தமும் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தி உள்ளவர்களுமாய் இருக்க வேண்டும். 3வது என்ன தெரியுங்களா? தேவ பக்தி. சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் கவனிக்கிறீங்களா? தயவு செய்து கவனிங்க. தேவ பக்தி. சொல்லுங்க பார்க்கலாம். தேவ பக்தி. ஸ்தோத்திரம். அதே 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையின்றி ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினிக்குள்ளாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். சொல்லுங்க, தேவனுக்கு தெரியும் யாரு ஸ்தோத்திரம் சோதனையிலிருந்து ரட்சிக்க, அப்படின்னா அடிவிலிருந்து ரட்சிக்க வைக்கணும் தெரியும். ஏற்கனவே பார்த்தேன் இல்லையா,
ஸ்தோத்திரம். 2 பேர் என்ன பண்ணாரு? அதே 2 பேர் 2ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, ஸ்தோத்திரம், சோதனையிலிருந்து நோவாவின் குடும்பத்தையும் அழிவிலிருந்து லோத்தின் குடும்பத்தையும் என்ன பண்ணாரா? ஆமா, காத்தார். வசனம் சொல்லுது பாருங்க, 5-6. பூர்வ உலகத்தை தப்பி விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவாய் முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜல பிரளயத்தை கட்டளையிட்டார். சொல்லுங்க, அவபக்தி உள்ள ஆட்கள் அக்கிரமக்காரர்கள், அவர்கள் அழிவுக்குரியவர்கள். 8 பேர் மட்டும்தாங்க பக்தியா வாழ்ந்தாங்க. 6ஆம் வசனம் சொல்லுகிறது, சோதோம் கோமாரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்திலே அவபக்தியாய் நடக்கிறவர்களுக்கு அவர்களை திருஷ்டாந்தகமா வைத்து. சொல்லுங்க பார்க்கலாம், சோதோம் கோமாரா பட்டணத்துல 4 பேர் தான் பக்தியா வாழ்ந்தான். எத்தனை பேருங்க? மற்றவங்க எல்லாமே, சொல்லுங்க, மற்றவங்க எல்லாமே எப்படி வாழ்ந்தாங்கன்னா அவபக்தி. சொல்லுங்க, பக்தியே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. மற்றவங்க ஒருத்தரும் பக்தியே கிடையாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம பக்தி எப்படி இருக்கு பாருங்க. பக்தி எப்ராயிமை குறித்து அதுவும் வேதம் சொல்லுது, உங்க பக்தி காலையில போகிற பனியை போலவும் மேகத்தை போல இருக்கான். தேவ பக்தி, தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுது, ஸ்தோத்திரம், 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுது, அவர்கள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு அதன் பலனை மறுதளிக்கிறவர்களா இருக்காங்க. தேவ பக்தியின் வேஷம் என்ன? அதே 3ஆம் அதிகாரம் 1லேருந்து 4 வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தின் மேலே ஆசை, இந்த உலகத்தின் மேலே பிரியம், இந்த உலக காரியத்திலே தான் என்ன பண்ணாங்க. தேவ பக்தியின் மேல அவங்க ஆசையா இல்லாம என்ன பண்றாங்கன்னா, இந்த உலகத்தோடு கூட. படிங்க பார்க்கலாம் அந்த வசனத்தை. கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. சுபாவ அன்பில்லாதவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரக்காரர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயில்லாமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதறிக்கலாய் இருப்பார்கள். இப்படிப்பட்டவளை விட்டு விலகு. எங்க இன்னைக்கு பிரசங்கம்லாம் எப்படிங்க இருக்கு? எப்படி இருக்கு? ஹல்லேலூயா. தேவ பக்தியின் வேஷத்தை தரிச்சு அதன் பலனை என்ன பண்றாங்களாம்? மறுதளிக்கிறாங்களாம். அருமையான தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். அதே 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளது ஆகியால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. ஒரு அல்லேலூயா சொல்லுமே. தேவ பக்தி ரெண்டத்தனையான ஆசீர்வாதம். எப்பயுமே இந்த வார்த்தைகளை நான் சொல்லிதான் இருக்கிறேன், சொல்லி கொண்டு தான் இருக்கிறேன், இல்லையா? ஸ்தோத்திரம். சொல்லி கொண்டு தான் இருக்கிறேன். தேவ பக்தியை குறித்து நிறைய நான் என்ன பண்ணியிருக்கிறேன், உங்களுக்கு சொல்லி கொண்டு தான் இருக்கிறேன். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை குறித்து விஷயத்தில் நம்ம எல்லாருக்கும் அறிவு உண்டு என்று நமக்கு தெரியும். அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். சொல்லுங்க, பக்தி விருத்தியை உண்டாக்கும். அன்பு, சொல்லுங்க, அறிவு. அல்லேலூயா. அறிவினாலே ஜீவிக்கிற ஜீவியம் இல்ல, அன்பினால் ஜீவிக்கிற ஜீவியம். சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா.
1 கொரிந்தியர் 14 அதிகாரம் 4 வசனம் சொல்லுகிறது, சோத்ரா, அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். அன்பா ஜீவிங்க, அந்நிய பாஷை பேசுங்க, பக்தி விருத்தி நமக்கு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. வாரத்துல ஒரு அந்நிய பாஷை பேசினானா இல்ல. ஆமென், ஸ்தோத்திரம். எபேசியர் 4 அதிகாரம் 29 வசனம் சொல்லுகிறது, 4:29 என்ன சொல்லுகிறது? ஸ்தோத்திரம். கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயில் புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகள் உண்டானா அதை கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாக பேசுங்க. நல்ல வார்த்தைகளை பேசுங்க. நல்ல பக்தி விருத்தி அடைஞ்சுக்கிட்டே போவீங்க. அன்பில தான் பக்தியே இருக்கு. அல்லேலூயா. அந்நிய பாஷையில் தான் பக்தி இருக்கு, நல்ல வார்த்தையில் தான் பக்தி இருக்கிறது. அப்போ தேவ பிள்ளைகளே, கடைசி காலத்துல இந்த தேவ பக்தியோடு நடங்க. தேவ பக்தினா என்னங்க? என்ன? இதை வேற சொல்லணும்ன்றீங்களா? ஹல்லேலூயா. தேவனுக்கு பயந்து ஓடி இறங்கி பாருங்க, இதான் தேவ பயம். தேவ பக்தி என்று என்ன தெரியுங்களா? பயமும் இருக்கு, பக்தியும் இருக்கு. சரி, விட்டுறேன் அது. ஹல்லேலூயா. அது இன்னொரு நாள் பார்க்கலாம். 4வது காரியம், இப்ப நான் டக்குன்னு கடந்து போயிடுறேன் இல்லையா? அல்லேலூயா. 4வது காரியம், 3ஆம் வசனம், 2 பேதுரு 3:14. ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற கரையற்றவர்களும் பிழையல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சன்னதியும் காணப்படும்படி ஜாக்கிரதையா இருங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அஜாக்கிரதையா இருக்காதீங்க, ஜாக்கிரதையா இருங்க. சொல்லுங்க பார்க்கலாம், ஜாக்கிரதை. அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுது, படிங்க பார்க்கலாம். எபிரேயர் 4 அதிகாரம் 11 வசனம் சொல்லுது, ஆகையால் இந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதல் பிரவேசிக்க ஜாக்கிரதையா இருக்க கடவோம். சொல்லுங்க பார்க்கலாம், ஜாக்கிரதையா அந்த இளைப்பாறுதலுக்குள்ள, பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்க. சொல்லுங்க பார்க்கலாம், பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்க ஜாக்கிரதையா இருங்க. அல்லேலூயா. வேதம் சொல்லுது, கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு. ஆகிய அந்த திருஷ்டாந்தத்தினாலே, கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையா இருக்க கடவோம். கீழ்ப்படியாம, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம விழுந்து போகாதபடிக்கு அதை அந்த இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள ஜாக்கிரதையா இருக்கு. ஆமென். எத்தனை தடவை சொல்லிட்டேன் இல்லையா? 1 பேதுரு 4 அதிகாரம் 7 வசனம் என்ன பண்ணப்படுறீங்க? ஆகையால் ஜெபம் பண்ணுவதற்கு எப்படி இருங்களா? தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையா இருங்க. இன்னைக்கு ஜாக்கிரதையே இல்லை. ஜெபம் அப்படின்னு சொன்னாலுமே முடிஞ்சு போச்சு கதை. அல்லேலூயா. ஜெபம்னு சொன்னாலுமே என்ன ஆயிடுச்சு? முடிஞ்சு போச்சு கதை. இப்போ கூட கை தூக்க சொன்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம்? தூக்க மாட்டோம். ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, ஸ்தோத்திரம். காலையில் எழுந்த உடனே கடன்னு ஓடுறது, பறிஞ்சு கட்டி ஓடுறோம். ஐயோ முடிஞ்சு போச்சு, ஐயோ டைம் ஆயிடுச்சு, அப்படி இப்படின்னு சொல்லி ஓடுறோம். ஆனால் ஒரு நாள் கூட கர்த்தருக்காக என்ன பண்ணுறதில்ல, நம்ம ஜபத்துக்கு இடம் கொடுக்கறதில்ல. வேதம் சொல்லுது, 2 பேதுரு 1 அதிகாரம் 5 வசனம், இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் என்ன பண்ணப்பட்டிருக்க? அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடு தைரியத்தோடு ஞானத்தையும். அல்லேலூயா.
சொல்லுங்க பார்க்கலாம். அதிக ஜாக்கிரதை, விசுவாசத்துல அதிக ஜாக்கிரதையா இருங்கப்பா. அல்லேலூயா. புரியுதா? தேவ பிள்ளைகளை நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஜாக்கிரதையா இருங்க, ஜாக்கிரதையா இருங்க. வேதம் சொல்லுது, வெளிப்படுத்தல விசேஷம் ஸ்தோத்திரம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுது. வெளிப்படுத்தல் 3:19 சொல்லுகிறது, ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. சொல்லுங்க பார்க்கலாம். ஜாக்கிரதையா இருந்து, ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. சொல்லுங்க, ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. ஜாக்கிரதை. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில மனம் திரும்பிக்கிட்டே இருக்கணும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை எப்படின்னா போட்டோன்னு விட்டுறக்கூடாது. எப்படின்னா போட்டோம், எப்படின்னா போட்டோம், அப்படியே எப்படின்னா போலாம், அப்படி இருக்கக்கூடாது. சோதனை நமக்கு ஜாக்கிரதை இருக்கணும். ஐயோ, என் வழி இப்படி போய் கொண்டு இருக்கிறதே, என மனம் திரும்ப வைங்கப்பா. ஆண்டவரே, எனக்குள்ளே கிரியை செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. சொல்லாம, ஆண்டவரே எனக்குள்ளே கிரியை செய்யுங்கப்பா. எனக்கு ராஜா ஸ்தோத்திரம், மனம் திரும்ப எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஜெபிக்க எனக்கு ஜாக்கிரதை தாங்கப்பா. விசுவாச வாழ்க்கையில வளருகிறதற்கு எங்களுக்கு ஜாக்கிரதை தாங்கப்பா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை படிங்க பார்க்கலாம் டக்குன்னு. 11:27. நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன் தயையை பெறுவான். தீமையை தேடுகிறவனுக்கோ தீமையே வரும். சொல்லுங்க, நன்மைய ஜாக்கிரதையாய் தேடு. தீமையை தேடாதீங்க. அல்லேலூயா. ஜாக்கிரதை. சொல்லுங்க பார்க்கலாம். ஜாக்கிரதை. அஜாக்கிரதையா இருக்காதீங்கப்பா. இது ஒரு 2 ரூபா 3 ரூபா காரியம் அல்ல. இந்த உலகத்துக்குரிய காரியம் அல்ல, அது பரலோகத்துக்குரிய காரியம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏதோ இந்த உலகத்தோடு முடிஞ்சு போற காரியம் அல்ல. அந்த காரியம் சொல்றீங்களா, இத்தோட வாய்ப்பே இல்லாத காரியம்பா. சொல்லுங்க, இத்தோட வாய்ப்பே இல்லாத காரியம். அதுக்கப்புறம் வாய்ப்பு இருக்கா? அடுத்த வாய்ப்பு இருக்காப்பா? எல்லாம் தலையை நிமிருங்க பார்க்கலாம். தலையை நிமிருங்க. வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கா இல்லையா? வாயை திறந்து சொல்லுங்களேன். இல்லையா? இந்த காரியத்தில் விளையாடலாமா நம்ம? எங்க அடுத்த வாய்ப்பு இருக்குப்பா? வாய்ப்பு இருக்கிற காரியம் நிறைய இருக்கு இந்த உலகத்துல. ஆனா ஆண்டவர் ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டாரு. அந்த வாய்ப்பை நம்ம என்ன பண்ணணும்? பயன்படுத்திக்கிட்டு ஜாக்கிரதையா இருக்கணும். அஜாக்கிரதையா வேணாப்பா. உங்களை எல்லாருக்கும் நான் சொல்றேன், அஜாக்கிரதையா இருக்காதுங்க. ஜெபம் பண்றதுக்கு, வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள அஜாக்கிரதையா இருக்காதீங்க. ஜாக்கிரதையா இருங்க. எப்படி என் வாழ்க்கை, ஐயோ இப்படி போதே ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு என் குடும்பம் இப்படி போதே எப்படி சீர்படுத்தணும் பார்த்து கொள்ளுங்க. ஜாக்கிரதையா இருங்க. கடைசியா ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன். கடைசி. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதே 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆதலால் பிரியமானவர்களே, இவைகளை முன்பே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்தினாலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விடாதபடிக்கு விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. ஹல்லேலூயா. விழுந்து போகாதபடி எச்சரிக்கையா இருங்க. சொல்லுங்க பார்க்கலாம், என்ன சொல்லப்பட்டிருக்கு? சூப்பர் வசனம் அது இல்ல? பாருங்க. அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. விழுந்து போகாதபடி எச்சரிக்கையா இருங்க. அருமையான தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். விழுந்து போகாதபடி எச்சரிக்கையா இருங்க. நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா, இந்த உலகத்துல நான் எப்படி வேணா ஜீவிச்சுக்கலாம், கர்த்தருக்குள்ள என்னால ஜீவிக்க முடியும்னு? முடியாதுப்பா. நீங்க எச்சரிக்கையா இருந்தாதான் விழாதபடி இருக்க முடியும். நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடி எச்சரிக்கையா இருக்க கடவன்.
நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன். ஆண்டவரே சொன்னாரா இல்லையா? பவுல் சொல்றார் இல்லையா? நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடி எச்சரிக்கையா இருக்க கடவன். அல்லேலூயா. எச்சரிக்கை. நான் சொல்றேன் கவனிங்க, எச்சரிப்பா அல்ல தட்டாதீங்க. எச்சரிப்ப கர்த்தர் உன்னோடு பேசுறாரா? எச்சரிக்கிறாரா? எச்சரிப்பு என்று சொன்னா என்ன தெரியுங்களா? கடைசியான வார்னிங் தான் எச்சரிப்பு. கடைசி சில வார்னிங் தான் எச்சரிப்பு. முடிகிற நேரத்தில் தான் எச்சரிப்பு. எந்த நேரத்தில் வரும் எச்சரிப்பு? கடைசியான காரியத்தில் தான், கடைசியான காலத்தில் எச்சரிப்பு வரும். கடைசியில் தான் எல்லாம் எச்சரிப்பு வரும். உனக்கு வாய்ப்புகள் முடிகிற நேரத்தில் பேசிக்கிட்டே இருப்பாரு. கடைசியில் எச்சரிப்பு. எச்சரிப்புனா அடுத்தது உனக்கு என்ன இருக்கு? எச்சரிப்பு விட்டுட்டனா அடுத்தது என்னதான்? சொல்லுங்க. ஆண்டவர் எச்சரிக்கிறார். யார? பேசிக்கிட்டே இருக்கிறாரு. யார? லோத்த இல்ல, சாலமோன. அவன் என்ன பண்ணல? அவன் கடைசி வரல. அவன் என்ன பண்ணல? எச்சரிப்ப கேட்கவே இல்லை. அவன் மனைவி சொன்னத, அவன் ஞானம் சொன்னத, அவன் தேவ ஞானத்தை விட்டுட்டு எந்த ஞானத்தை எடுத்துக்கிட்டானா? அவன் பெரிய பெரிய மந்திரம் புக்கெல்லாம் எழுதி வச்சிருக்கிறானா? யாரு? யாரு? சாலமோன். எந்த சாலமோன்? ராஜா தாவீதினுடைய மகன். அவன் தேவ ஞானத்தை விட்ட உடனே ஜின்னு ஒரு ஆவி உள்ள புகுத்திக்கிட்டு அவன் பிசாசு புத்தகத்தை, மந்திர புத்தகத்தெல்லாம் எழுதி வச்சிருந்தானா? அவன் தேவன் எச்சரிச்சாரு. அவன் என்ன பண்ணலன்னா, எச்சரிப்பை நம்ம என்ன பண்ணக்கூடாது? சொல்லுங்க. ஆமா, அல்ல தட்டக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. இந்த எச்சரிப்பு வரும்போது கடைசியா இருக்க நமக்கு அது கடைசி நாள்னு அர்த்தம். எச்சரிப்பு வரும்போது நமக்கு நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும் அது கடைசி நாள்னு அல்ல, கடைசி காலங்கள் என்று அறிஞ்சுக்கணும். அல்லேலூயா. எச்சரிப்பை அல்ல தட்டவே கூடாது. அது நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணிடுன்னு சொன்னா, வேதம் சொல்லுது, ஸ்தோத்திரம், எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுது, விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவிலை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. எச்சரிப்பு வந்த உடனே மாறிடணும். எச்சரிப்பு வந்தவன எப்படி மாறினானா? நோவாக்கு எப்படி எச்சரிப்பு வந்தவன எப்படி மாறினானா? பயபக்தி உள்ளவனா மாறினோம். தாறுமாறான ஓட்டம் ஓடிக்கிட்டு இருக்க கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஓடக்கூடாது, பயங்கரமா அப்படி இப்படி ஓடக்கூடாது. ஊழியக்கார ஒரு வார்த்தை சொன்னா, எச்சரிப்பின் வார்த்தை சொன்னா கேட்டுக்கணும். வெளிப்பாடா ஒரு வார்த்தை சொன்னா கேட்டுக்கணும். இது நடக்க போது இப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னா கேட்டுக்கணும். ஆண்டவர் சொப்பனத்துல தரிசனத்துல நம்மோடு கூட சொல்ற வார்த்தைகளை கேட்டுக்கணும். எச்சரிக்கும் போது ஆண்டவர் ஓகே, ஆண்டவர் எனக்கு உதவி செய்யுங்கப்பா, என்னை மன்னிங்கப்பான்னு சொல்லிட்டு பயபக்தியா மாறிடணும். ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுது, எச்சரிப்பு அலத்தட்டினவன் பாருங்க. 12ஆம் வசனம் சொல்லுது, 16 எபிரேயர் 12:16, ஒருவனும் வேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்கு தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாக இராதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. சொல்லுங்க. ஏசாவை போல, மற்றவங்களை போல அவங்க எப்படி ஒன்னா இருக்கிறாங்க, நானும் எப்படின்னா இருப்பேன். கெட்டு போக கூடாது. சொல்லுங்க. அவங்க ஆலயத்துக்கு வரல, நான் வரல. அவங்க அப்படி வாழ்றாங்க, நான் இப்படி வாழ்றேன். அவங்க இதை செய்யல, நான் இப்படி செய்யல. எப்படின்னா போட்டியா, நீ எச்சரிக்கையா மாறிக்கோ, தப்பிச்சுக்கோ. அல்லேலூயா. என்ன பண்ணிக்கோ?
தப்பிச்சுக்கோ. அவன் லவ் பண்ணி போயிட்டான்னு சொன்னா நீ என்ன பண்ணிக்காத, மாட்டிக்காத. அவங்க உலகத்துல போறான்னா நீ போய்க்காத. அவங்க எப்படி வேணா ஜீவிக்கிறாங்க, அவங்க சினிமா பார்க்குறாங்க, அவங்க படம் பார்க்குறாங்க, அவங்க அது பண்றாங்க, அவங்க இது பண்றாங்க. கிறிஸ்தவன் தானே போட்டும்பா, நீ என்ன பண்ணாத, அவனை போல சீர்கேடா மாறணும்னு நினைக்காத. எச்சரிக்கையா இருங்க. அங்கதான் எச்சரிக்கை. உலகத்துல நிறைய கிறிஸ்தவங்க நிறைய ஆட்கள் பார்த்தீங்கன்னா எச்சரிக்கை இல்லாம சீர்கெட்டவனா தான் இருக்கிறான். இருக்கட்டுமே, ஆனா நாம ஏன் அவங்கள பார்த்து கெட்டு போனோம்? எச்சரிக்கையா இருங்க அவங்கள பார்த்து. அவளை சீர்கேட்டுகளை தடுறதுக்குனே இருப்பான். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 10-11 வசனம், 2 வசனத்தை சொல்லி முடிச்சிடறேன். இந்த வசனத்தை சொல்லி முடிச்சிடுறேன். எபிரேயர் 27:10-11. அப்போஸ்தலர் 27:10-11 கடைசி. மனுஷரே, இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தான். நூற்றுக்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் கொஞ்சம் மல்லமா படிமா. மாலுமியையும் கப்பல் எஜமானனையும் என்னது பண்ணினா அதிகமாய் நம்பினான். பவுல் எச்சரிக்கிறாரு. பவுல் சொல்றாரு, இன்னும் கொஞ்ச நேரம் போனீங்கன்னா இந்த கப்பல் எங்க மாட்டிக்கும்? பெருங்காற்றுல மாட்ட போது, வடகிழக்கன் கிட்ட மாட்ட போது, கீரோ கிளிதோன் என்றதான பெருங்காற்றுல மாட்ட போது பவுல் சொல்றாரு. ஆனா இவனுங்க என்ன தெரியுமா பண்றானுங்க? அங்க பிரச்சனை வரப்போகுதுன்னு பவுல் சொல்றாரு. ஆனா இவன் கப்பலில் நூற்றுக்கு அதிபதி என்ன தெரியுமா பண்றான்? அவன் மாலுமியையும் கப்பலின் எஜமானனையும் நம்புறான். அது இயல்பு. ஆனா ஊழியக்காரனுக்கு நடக்க போறது தெரியும். ஏன்னா எல்லாத்த காட்டிலும் பெரிய அறிவு யாருக்கு சொல்லுங்க? தேவ அறிவு, தேவ ஞானம் வெளிப்பாட்டின்னு வரும். தேவன் பேசுறதான காரியம் ஊழியக்காரனை கொண்டு ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்ல தட்டாதீங்கப்பா, அல்லேலூயா. ஒரு காரியத்தை சொல்லப்படும் போது அல்ல தட்டாதீங்க, கீழ்ப்படியாம ஓடாதீங்க. ஒரு காரியம் ஊழியக்காரன் சொல்றான்னா நீ அது நடக்கல, அது இனி அவ்வளவுதான். அது சும்மா சொல்றார் பாஸ்டர், கோபத்துல சொல்றார் பாஸ்டர், ஆமா இப்படி இருக்கு, நான் கோபத்துல தான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபத்துல சொல்றாரு. இவருக்கு ஏதோ நான் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. நீ தான்ட்டா இந்த எச்சரிக்கையெல்லாம் அசட்டை பண்ணாத. நீ அசட்டை பண்ணி 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 நிறைய நேரத்துல பிரச்சனைல மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. இந்த அச்சட்டை எல்லாம் என்ன பண்ணனா அந்த பரலோக ராட்சிய அதை குறித்து எச்சரிக்கையே இல்லாம போயிடும். அல்லேலூயா. எச்சரிக்கையா இருக்கணும். சொல்லுங்க, எச்சரிக்கையா இருக்கணும். யாரு நம்ம திருடுறானோ நம்மளை, அவனை குறித்து எச்சரிக்கையா இருக்கணும். திருடுவான், தவறான போதனைகள் வரும். ஸ்தோத்திரம். என்ன பண்ணாலும் விபச்சார வேசித்தனம் பண்ணாலும் நீ பரலோகத்துக்கு போலான்னு சொல்லுவான். அப்படியே மனம் திரும்பி, நாங்க சொல்றோம் மனம் திரும்பி கர்த்தருக்குள்ள வா, பரலோகத்துக்கு போலான்னு சொல்லணும். அல்லேலூயா. நீ என்ன வேணா செய், ஏன்னா ஆல்ரெடி அவன் அப்பேற்பட்ட பாவத்தில் தான் இருப்பான். தவறான போதனைகள் நடந்துகிட்டு இருக்கும். இந்த உலகத்துல உனக்கு என்ன வேணா செய்வான், நீ என்ன வேணா செய்ன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதனால எச்சரிக்கையா இருங்க. சொல்லுங்க, எச்சரிக்கையா இருங்க. யார் உங்க கொள்ளை, உங்கள் ஸ்தோத்திரம் இலக்கை அடையாதபடிக்கு, உங்க பந்தய பொருளை ஒருத்தனும் எடுத்துக்கொள்ளாதபடி எச்சரிக்கையா இருங்க. எச்சரிக்கையா இருங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்க, இந்த அழிவில தப்பித்துக்கொள்ள நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். எச்சரிக்கையா இருக்கணும். வருங்காலத்துல ஸ்தோத்திரம் அழிவுகள், நாச மோசங்கள் வர நேரத்துல உங்களை வந்து அப்படியே ஏனோ தானோன்னு சொல்லிட்டு அப்படியே இருந்துட்டு ஏதோ நடக்குதுப்பான்ற மாதிரி இருந்துக்கிட்டு ஒரு ஏதோ சொல்றேன் பிரம்ம பிடிச்ச மாதிரி அப்படியே உட்காந்துக்கிட்டு பொம்முன்னு உட்காந்துக்கிட்டு அப்படியே எச்சரிக்கையே இல்லாம டிவியை பார்த்துக்கிட்டு செல்லை பார்த்துக்கிட்டு ஜபிக்காம கொல்லாம எச்சரிக்கை இல்லாம பரிசுத்தம் இல்லாம அப்படியே இருக்காதீங்க. ஒரு எச்சரிக்கையா இருக்க ஆரம்பிங்க. எச்சரிக்கை.
உங்க குடும்பத்தில் எச்சரிக்கை கொடுங்க, உங்க கணவனத்தில் எச்சரிக்கை கொடுங்க, உங்க பிள்ளைகளுக்கு எச்சரிக்கை கொடுங்க. ஒரு நாள் என் பிள்ளைங்க 2 பேர், நான் 3 பேர் 4 பேர் உட்காந்தோம், கலை சாட்சி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் உலகெல்லாம் அழிவாக இருப்போது, நீங்கள் 2 3 பேர் நாம் என்ன பண்ணோம், எப்படி மாறினோம்? ஸோ பேசியிருந்தோமா இல்லையா? நீ கேட்டுதான் இருந்தேன். இவங்க 2 பேரையும் உட்கார வச்சு சொன்னேன், அழிவெல்லாம் வரப்போது, எச்சரிக்கை இருந்துக்கோ. ஒரே ஒரு வாய்ப்பு தான், ஒரே ஒரு வாய்ப்பு தான். இந்த வாய்ப்பை நம்ம விட்டுறக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லணும், சொல்லுங்க பார்க்கலாம். அருமையான வாய்ப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. யாரோ சொன்னாங்க, இப்போ இவங்க செத்தாங்களே பரலோகத்துக்கு போயிருப்பாங்களா? யாரு சொன்னீங்க? ஒருத்தர் சொன்னீங்களம்மா? கால என்னதான் நம்ம சொன்ன ஒருத்தர் சொன்னீங்களே, நீங்களே மறந்துட்டீங்க. அல்லேலூயா. யாரையோ சொன்னாங்க ஒருத்தங்கள. நிச்சயம் அவர் என்ன பண்ணிக்க மாட்டாரு, போயிருக்க மாட்டாருன்னு சொன்னேன் நான். அல்லேலூயா, ஆமென், சோத்திரம். இன்னொரு சகோதரி நம்ம சபையில், அவங்க கட்டாயமா எங்க போயிருப்பாங்க? அவங்க போயிருப்பாங்க கட்டாயமா பரலோகத்துக்கு போய். அப்போ அழிவில் தப்பித்துக்கொள்ள என்ன பண்ணணும் சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பரிசுத்தப்படுத்துங்க. சொல்லுங்க பார்க்கலாம், பரிசுத்தப்படுத்துங்க. யாருமா? ஏன் தாத்தா? எங்க அப்பாவா? எங்க அப்பா கட்டாயமா போயிருக்கவே மாட்டாரு, கன்ஃபார்ம் அது. அவர் ரட்சிக்கப்படாத நான் நம்ம எங்க அப்பான்றதுனால போயிருப்பாரு. அல்லேலூயா. உங்க அப்பா வேணா போவாரு, அவர் எங்க அப்பா போல. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க அப்பா கட்டாயம் போல, ஆனா எங்க அம்மா போயிருப்பாங்க, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல பரிசுத்தம், 2வது ஆவலோடு, 3வது தேவ பக்தி, 4வது ஜாக்கிரதை, 5வது எச்சரிக்கை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாரும் எழுந்திருப்போமா?